ஆக்சுவலி இவங்க தளபதி 69 லாஸ்ட் மூவி இருக்குல்ல, அது வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ். ஐ திங்க் அவங்க வந்து தெலுங்கா கன்னடான்னு கரெக்டாக தெரியல, அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக ஒரு வீடியோ, ப்ரோமோ வீடியோ மாரி லாஸ்ட் மூவி அப்படின்னு. லெட்ஸ் see. ஸ்டார்டிங் சோகத்தை போடுறாங்க. அப்போ படம் எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பேன். எல்லாருக்கும் கொஞ்சம் இதாக தானே இருக்கும். ஆமாம், எனக்கு இது பார்க்கும் போதே அப்படிதான் இருந்தது. போட் பார்க்கணும், இன்னும் ஒரு படம் தானே இருக்குன்ற மாதிரி இருந்தது. நெஞ்சில் குடியிருக்கும் ஒன் லாஸ்ட் டைம்னே போட்டாங்க. தளபதியோட ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்துதான் இந்த கடைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும் பேரே வச்சு. தளபதி ஃபேன் நிறைய பேர் வருவாங்க. அவரோட ஒவ்வொரு படம், அவரோட ஒரு படம் ஆக்ஷன் மூவி வர ஒவ்வொரு டைட்டில் வைப்பாங்களே கடைக்கு. நேம்லேயே நிறைய பேர் சேர்த்துக்குவாங்க. ஜில்லா சரத்து, போக்கிரி படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு தான் பிறந்தோம். அதனால பிரியம் விஜய்னு அவங்க பேரே வச்சுட்டோம். பேரே அதானா வளர்த்துது. அதனால எல்லாரும் பிரியமுடன் விஜய்னு தான் கூப்பிடுவாங்க. ஏரியாவில் எல்லாரும் பிரியமுடன் விஜய் சொன்னாதான் எனக்கு தெரியும். அப்போ லெட்டர் எழுதி போன மட்டும் பிரியமுடன் விஜய் போடுவாங்க. மேபி ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னும் ஒரு படம் தான் இந்த தியேட்டர்ல பார்க்க போறேன். நான் இந்த சினி லைனில் வந்து 30 வருஷமாக இருக்கேன் சார். 40 வருஷமாக சினிமா இதில் வேலை செய்கிறோம். நான் சினிமா தொழிலில் வெல்டிங் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். பத்திரிலேருந்து செட்டுங்க நிறைய படம் கில்லி. முதல் முறையாக ஒரு 100 வெல்டர் வச்சு வேலை செஞ்சது அந்த படம். 24 தொழிலாளியும் வேலை செய்கிறாங்க. 50 வெல்டருக்கு சினிமாவுக்கு வர காரணமே வந்து விஜய் சார் தான். ஆக்சுவலி 2000 குடும்பம் வந்து விஜய் சார் கேட்டிங்களா, வெள்ளருக்கு 1000 பேரோட லைஃப் உங்ககிட்ட தான் இருக்குங்க. அது இந்த மாதிரி மீனிங் தான். അണ്ണൻ തളപതി 69 ശേഷം പടം ചെയ്യുന്നില്ല എന്ന് കേട്ടതോടെ കേരളത്തിലെ ഓരോ ആരാധകരും സങ്കടത്തിലാണ്. വിജയണ്ണ എന്ന് പറഞ്ഞാൽ ഞങ്ങൾക്ക് அவ்வளோ பெரிய படம் பண்ணும்போது தான் அவ்வளோ லார்ஜ் ஸ்கேலில் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். அது ஒரு ரீசன். அதுக்கு தான் அது கமர்ஷியல் சினிமான்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது. நீங்கள் படங்கள் ஸ்டாப் பண்ணிட்டா எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு பார்ட் போகிற மாதிரி. அண்ணன் தளபதி 69 ശേഷം படம் செய்யணும் எന്നുള്ളത്. இந்த கில்லி ரீலீஸ் ஆன இந்த படத்துக்கே நாங்கள் இவ்வளோ ஹாப்பியாக கொண்டாடினோம். சாரோட லாஸ்ட் படத்துக்கு நாங்கள் இன்னும் இதோட திருவிழா போல் கொண்டாடுறதுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமா அந்த 69 படமும் நாங்கள் ரீலீஸ் பண்ணி பார்க்கறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக கொண்டாடுவோம். ஆனால் தேட்டர் விட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக எங்களுக்கு வருத்தம் இருக்கும். ரொம்பவே கஷ்டமாகவே இருக்குது மனசு. இந்த கல்ச்சரே அவ்வளோவா இதோட முடிஞ்சிச்சு. யாருமே சொல்கிறதில்ல. ஒரு ரசிகையாகவும் ஒரு தங்கச்சியாகவும் சொல்கிறேன் நான். இதே தேட்டரில் அதே மாதிரி ஒரு செலிப்ரேஷன் யாருமே இது வரைக்கும் இந்த பார்த்துதான் மாதிரி ஒரு செலிப்ரேஷன் இங்கே நடக்கும். கொரோனா பீரியடில் வந்து தேட்டரே மூடலாங்கும் போது இவர் ஒருத்தர் தான் ஃபைட் பண்ணி இந்த மாதிரி வருவேன். என் படத்தை என்னை நம்பி ரசிகர்கள் இருக்காங்க, தேட்டருக்காரங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபைட் பண்ணார். ப்ரொடியூசர் எல்லாருமே கம்பல் பண்ணாங்க, இந்த மாதிரி முடியல எனக்கா பொறுமையாக இருன்னு சொல்லி. அவர் கொண்டு வந்ததுனால தான் நாங்கள் தேட்டர் இப்போ நடத்திட்டு இருக்க. இல்லை நாங்கள்லாம் அப்பவுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு குழப்ப தேடி போயிருப்போம். இதுதான் அன்பிலியபிள் ரீ-ரிలీజ్. ఇక ఒక 3 గంటలు మాత్రమే సినిమాని సెలబ్రేట్ చేసే అవకాశం దక్కుతుంది. இப்போ 69 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. என்னென்னா அரசியல் வர போகிறாரு, யார் டைரக்டர், யார்
கம்பெனிஸ் இப்படிலாம் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு டேரக்டர் யாருன்னு தெரியல. இந்த படம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்? கெரியரில் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். உதவி ஷோவில் நான் மட்டும் இல்லை, என் பையன், என் மனைவி, என் பொண்ணு, என் மருமக, என் பேத்தி, இன்னும் பிறக்க போகிற அடுத்த பேரை கொண்ட மாச குழந்தையோட வந்து நாங்கள் படம் பார்த்தா ஒரு வாழ்த்துவோம். 69 படத்துக்கு மரணம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த FDFS போகிறப்போ அது ஒரு மாதிரி மிக்சட் எமோஷனாக இருக்கும். அது எப்படி கன்வே பண்ணுறதுன்னே தெரியல. அவர் ஃபிலிம் ಇಂಡಸ್ಟ್ರಿಯಲ್ಲಿ ಆಗಲಿ ರಾಜಕೀಯದಲ್ಲಿ ಆಗಲಿ ಲಯನ್ ಈಸ್ ಆಲ್ವೇಸ್ ಎ ಲಯನ್. கத்தி படத்தோட எண்டிங் மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர் எண்டிங் கொடுத்தா நல்லா இருக்கும். எண்டிங்கே இல்லை. கத்தி கத்தி விஜய்க்கு எண்டிங்கே இல்லைன்னு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட். ஆக்சுவலாக எனக்கு பார்க்கும் போது ஒரு பக்கம் ஒரு மாதிரி ஃபீலாக தான் இருந்துச்சு. பட் இன்னொன்று என்னன்னா, இங்கே அவர் இதில் அரசியலில் வராருன்னும் போது இனிமேல் அடிக்கடி ஒரு டிவியில் பார்க்கலாம். நம்ம 1 இயர்க்காக வெயிட் பண்ணி பார்க்கறதோட இனிமேல் அடிக்கடி ஒரு டிவியில் பார்க்குற ஒரு சான்ஸ் கிடைக்கும்ன்றது ஒரு புது விதமான விஜய் அவரோட இதை பார்க்கலான்னும் போது கொஞ்சம் அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கு, ஹாப்பியாகவும் இருக்கு எனக்கு. அந்த மாநாடு போட்டதுக்கு அப்புறத்துலேருந்து கண்டினியூஸாக பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஆமா, மேபி அந்த மூவி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா எப்பவுமே அவர் என்ன பண்ணுவாரு, மூவி பண்ணுவாரு, அந்த மூவிக்கான இது மட்டும்தானே கொடுப்பாரு, இன்டர்வியூஸ் மட்டும்தானே கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அவர் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஆனா இனிமேல் வந்து அவர் அடிக்கடி நம்ம மீட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு இதுல பார்க்கும்போது ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு. அந்த ஹாப்பியா என்ன தோணுதுன்னா, என்னோட கெஸ் வந்து ஆக்சுவலி நடிக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. பட் ஆனா நடிக்க மாட்டாரு. ஃபியூச்சர்ல அட்லீஸ்ட் ஒரு கெஸ்ட் ரோல் அந்த மாதிரி வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படியே இல்லைனாலும் 100% நான் வந்து அடிச்சு சொல்றேன், சிங் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாட்டு பாடுறதுக்கான சான்சஸ் வந்து 200% இருக்கு. யாராவது கம்பல் பண்ணி ஏதாவது ஒரு படத்துலயாவது ஒரு பாட்டாவது பாட வச்சிருவாங்க. நான் சொல்றது மினிமமா. எனக்கு வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, மேபி அவர் பண்ணாருன்னா அந்த 17th நான் ஒரு இதுல கேள்விப்பட்டது என்னன்னா, 17th படம் வந்து ஏதோ டைரக்டர்ஸ் அவர் கூட ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாம் வச்சு ஏதோ பண்றாருன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பண்ணுவாருன்னு மேபி சான்ஸ் இருந்தா. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டாருன்னா எதுலயுமே சினிமா பக்கம் வர மாட்டாருன்றது எனக்கு ஒரு இது. ஏன்னா எப்படி இருந்தாலும் இப்போ அடுத்து கைதி 2வும் விக்ரம் 2 2 மூவி வந்து கன்ஃபார்ம். அது ரெண்டுத்துலயும் வந்தா சம்திங் ஏதாவது ஒன்று வந்து லியோவோட ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணும். ஸோ அது வாய்ப்பே இல்லை. ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் இவர் வர மாட்டாரல்ல. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரெஃபரன்ஸ் வந்து இனிமேல் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து தளபதி நடிக்காததுனால அவங்க தளபதி விஜயோட ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லி மூவிஸில் இது வரைக்கும் வச்சதை விட இன்னும் அதிகமாக வைக்க ஆரம்பிப்பாங்க ரெஃபரன்சஸ்லாம். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் ஏன்னா அவர் ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுத்து தான் போறாரு. இதுல இருந்து நான் அடுத்த இதுக்கு போய் பண்ணணும், நம்ம திரும்பி அதுல வரமாட்டேன். ஏன்னா வந்தாருன்னா ஆப்வியஸா அவருக்கு நிறைய இது வரும்ல, ட்ரோல்ஸ் வரும்ன்றதாலே பண்ண மாட்டாரு. இல்ல அது ஓகே, நீங்க சொல்ற மாதிரி வந்து வச்சுக்கிட்டாலும் நடிக்கலனாலும் நான் வந்து எழுதி தரேன், சீன் பண்றதுக்கு 200% சான்சஸ் இருக்கு. எவ்வளவு பெட் எதுல ஏதோ ஒரு படத்துல யாராவது ஒரு படத்துல எதுக்காவது கேட்கலாம். ஏன் அனிருத்தே கேட்கலாமே, கண்டிப்பா கேட்பாங்க. சரி நீங்க பாடி நடிக்க மாட்டேன் தானே சொன்னீங்க, ஒரே ஒரு சாங் எங்களுக்காக பாடி பண்ண மாட்டாரு. பாப்போமா, பாத்துரும் யாரும். மேபி அப்படியே அவர் பண்றதா இருந்தா ஃபேன்ஸ் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணதால மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். டைரக்டர் சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்றதோட ஃபேன்ஸ் ரொம்ப உங்களுக்கு எதிர்பார்க்கறாங்க, அதுக்காக பாடுங்கன்ற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா கேட்பாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு தான் அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த இருக்குல்ல ரைட் சைடு தீப்பந்தம் எடுத்து. ஆக்சுவலி ஹெச்வினோட் என்ன சொன்னாருன்னா, இது வந்து அரசியல் படம் கிடையாது, பட் கொஞ்சம் கொஞ்சம் அரசியல் இருக்கணும். ஆனால் ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேயே தீப்பந்தம் எடுத்து அது பேக்ரவுண்ட் வந்து ஃபுல் ப்ளூ கலர் ஷேடு இருக்கிறப்ப அது 100% வந்து ஒரு பக்கா பொலிட்டிக்கல் ஸ்டோரி. அது ஏன் எனக்கு புரியல, பின்னாடி ப்ளூ கலர் ஷேடு. ப்ளூ வந்து லைக் எப்படி சொல்றது, ஒரு போராட்டத்துக்கான ஒரு கலர்ன்ற மாதிரி ஒரு மீனிங். ரெட் தானே கேள்விப்பட்டிருக்கேன். ரெட், பட் ப்ளூ வந்து சோஷியல் ஜஸ்டிஸ்க்கான கலர். ப்ளூ கலர், நீலம், டார்க் ப்ளூ. ஸோ அந்த இதை பேஸ் பண்ணி அது வந்து அதுக்கு வெளியில வந்து தீப்பந்தம் ரெட் அண்ட் எல்லோல எரியுது. அது ஆக்சுவலா என்னன்னா, நிறைய நான் ஒரு இன்ஸ்டால பார்த்தது என்னன்னா, இது வந்து விஜயகாந்த் சாரோட கட்சி இது சிம்பிள் மாதிரி இருக்கு அப்படின்னு அது மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அனிருத் மியூசிக்கோட எண்டு அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பி எனக்கு. நல்லா இருக்கும்.
லெட்ஸ் வெயிட். நல்லா இருந்துச்சு. எனக்கு ஓகே தான். எனக்கு வந்து அவ்வளவு அதான் நான் சொன்ன மாதிரி என்னன்னா சரி இனிமேல் வரதுல அவரை அடிக்கடி பார்க்க சான்ஸ் இருக்கும், அவரோட உண்மையான ரியாலிட்டியான ஸ்பீச் எல்லாமே பார்க்க ஒரு சான்ஸ் கிடைக்கும்ன்றதால எனக்கு இது அவ்வளவு பெரிய ஹார்ட் பிரேக் எண்டா இல்ல தெரியல. எனக்கும் நான் அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவரோட அடுத்த ஜேர்னிக்காக டெய்லி பார்க்கலாம் இந்த நியூஸ் சேனல். இனிமேல் நியூஸ் சேனல் டெய்லி பார்ப்பேன். அதனால எனக்கு ஒரு அந்த ஹாப்பி இருக்கு.